ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, என் செல்ல குழந்தைகளே, நாளை அதாவது 24ஆம் தேதி அன்று இரட்டிப்பு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. என் செல்ல பிள்ளையின் வாழ்வில் எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே. ஏனென்றால் அவரவரின் பலன்களை அவரவர் நிச்சயம் அனுபவிப்பார்கள். நான் சொல்வது புரிகிறதா? நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. கவலையை விட்டுவிடு, சந்தோஷமாக இரு. ஆசை, கோபம், அகங்காரம் எப்போதெல்லாம் பலமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த மனிதன் அவற்றையெல்லாம் என் மீது செலுத்திவிட்டு இந்த 3 நச்சு குணங்கள் தேவையே இல்லை உனக்கு, இவை எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் மீது செலுத்திவிட்டால் அதை ஆவேசமாக நான் அடக்கி விடுவேன். அமைதிதான் எல்லாமே. அதில் ஞானம், வலிமை, ஆனந்தம் என அனைத்தும் அடங்கி உள்ளது அமைதியில். புரிகிறதா நான் சொல்வது? இன்னொரு முறை சொல்கிறேன். அமைதியில் என்னென்ன இருக்கிறது தெரியுமா? ஞானம், வலிமை, ஆனந்தம். விஷமும் வேஷமும் ஒன்றுதான். ஏன் தெரியுமா? விஷம் உயிரை கொல்லும், வேஷமோ மனதை கொல்லும். விஷத்திற்கு மாற்று மருந்து உண்டு, ஆனால் வேஷத்திற்கோ மாற்று மருந்தே கிடையாது. வேஷம் போட்டு மிருகமாக வாழ்வதை விட அன்பை காட்டி மனிதனாக வாழு. கடவுளே உன்னை தேடி வருவார். என் செல்ல பிள்ளையே, உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அப்படி வாழ வேண்டுமென்றால் நீ எதற்காக அழுகின்றாய்? நீ என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதை என்னிடம் கேள். இந்த முருகப்பெருமானிடம் நேரடியாக பேசு. நான் தருகிறேன் உனக்கு. அதே நேரத்தில் தூக்கி எறியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு பொக்கிஷமாக உருமாறுகிறது. அது அன்பானாலும் சரி, பொருளானாலும் சரி. இந்த நாள் உனக்கு நான் சந்தோஷத்தை தரவில்லை என்று கவலைப்படுவதை விட கஷ்டம், கவலை எதுவும் தரவில்லை என்று சந்தோஷமாக இரு. அப்படி இருக்க பழகிக்கொள். காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும் தேவைப்படும் போது காட்டாத அன்பும் துன்பமும் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவைதான். இன்னொரு முறை சொல்கிறேன் கேள். சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் என்று சொன்னேன். காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும் தேவைப்படும் போது காட்டாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவைதான். ஆகவே உன்னால் முடிந்ததை அப்போதே செய்து வாழ கற்றுக்கொள். அதுவே சரியான வாழ்க்கையின் முறை. காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் மனதை வைத்துக்கொள். உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கொள். இரவு பகலை நம்மால் மாற்ற முடியுமா? அதேபோல்தான் இன்பமும் துன்பமும் இயற்கை வடிவம்தான், இறைவன் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு. ஆம் செல்லமே, நீ ஒரு உறவை தேடிச் செல்கின்றாய். அந்த உறவு மீண்டும் எனக்கு கிடைக்க முருகா அருள் புரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். அது நிச்சயமாக நடக்கும். அதற்கு எந்த ஒரு தடையும் உனக்கு இல்லை. இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ இவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சரி, போனது போகட்டும். இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே தான் இருக்கும். நிச்சயமாக உன்னை பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். பிறகு பார், உன் வாழ்க்கையில் நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் உண்டாகும். மகிழ்ச்சியோடு வாழ் என் செல்லமே. உனக்கு ஒரு தகுதி வேண்டும் என்றால் அதை நீதான் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்பட்டுப்பார். அந்த தகுதி இல்லை என்று ஏன் உன் மனதிற்குள் நீயே புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? நீ அந்த தகுதி உனக்கு இருப்பது போல் நீ செயல்பட்டு பார். அப்படி செயல்பட்டு பார்த்தாயானால் அப்படியே நீ மாறிவிடுவாய். எப்பொழுதும் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்வார்கள். அது இருந்தால் எதை செய்தாலும் ஈஸியாக, இலகுவாக அதை செய்து கொள்ளலாம். வேலை நமக்கு ரொம்ப சுலபமாக முடிந்துவிடும். அதே நேரத்தில்
நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் நாம் இலகுவாக நினைத்து கொண்டு வேலையை ஆரம்பிப்போம். ஆனால் அது கஷ்டத்தில் தான் முடியும். தடங்கல்கள் வரும், பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நான் சொல்வது புரிகிறதா? ஆகவே இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், உன்னுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அதுதான். ஐயோ, இதை முடிக்க முடியாதா, செய்திட முடியுமா, இடையிலேயே நின்று விடுமா என்ற எதிர்மறை எண்ணங்கள் இருக்கவே கூடாது. அதாவது நெகட்டிவ் தாட். இந்த உலகத்தில் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை? உனக்கு உண்டு, உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு. ஏன், எனக்கே சில நேரங்கள் கஷ்டங்கள் வந்துதான் இருக்கிறது. நான் ஒரு கனியை பெறுவதற்கு உலகத்தை சுற்றவில்லையா? அதேபோல்தான் கஷ்டத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உனக்கு முன்னேற தோன்றும்? இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன்னை என்றும் திசை மாற விட மாட்டேன். என் உயிராய் நீ இருக்கிறாய். வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் உனக்கான ஒரு நல்ல வழியை காட்டுவேன். அந்த பாதையில் நீ நடந்து சென்று பல வெற்றிகளை பெற்று இந்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். அந்த வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டும்? முதலில் நிதானம் வேண்டும். நீ நிதானத்தை இழக்காத வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. அதை முதலில் புரிந்துக்கோ. ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்றுதான் இந்த முருகப்பெருமான் உனக்காக அருள்வாக்கு சொல்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு. என்னுடைய பரிபூர்ண அன்பு முழுமையாக ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நிச்சயமாக கிடைப்பதையும் என்று நம்ப வேண்டும். எப்போதும் நம்பிக்கையோடு வேண்டு, எல்லாமே பலிக்கும். நான் இருக்கும்போது நீ கடுகளவு கூட கலங்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன். முடிந்ததை செய், முடிந்த மட்டுக்கும் முயற்சி செய். தளரக்கூடாது, நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நன்மையாகவே பேச பழகிக்கொள். உன்னை நான் பாதுகாப்பேன் நிழலாக. ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் மனம் வலித்து அழுத்தம் உண்டாகி உடல் கெட்டுவிடும். உடல் கெட்டுவிட்டால் என்ன வரும்? பிறகு பின்னாலேயே நோயும் வந்துவிடும். ஆகவே எல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். உன் கடமைகளை நேர்மையுடன் செய். இந்த முருகப்பெருமான் உனக்கான காரியங்களை கைகூடும் வரை உன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் நல்லதாக செயலாற்றுவேன். நீ நினைத்தது அனைத்தும் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். உனக்கு எந்த ஒரு தடங்களுமின்றி நன்மையாகவே நல்லதாகவே நடக்கும். ஏனென்றால் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.